வெல்கம் டு தமிழ் ஜாப் நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வு இலை நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 18,536 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். முன்பே விண்ணப்பித்தால் வேலை உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கணும். அடுத்த ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஃபாதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு. ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஃபோன் நம்பர், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எழுதிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி தான் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், சமூக பாதுகாப்புத்துறை, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் 21/11/2022 நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதுக்கு மேலே அனுப்புனீங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இதற்கான வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சமூக பணியாளர், அதாவது சோசியல் ஒர்க்கர், இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 18,536 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் பட்டதாரி, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமூக பணி, சோசியல் சயின்ஸு, அடுத்தது சோசியல் சயின்ஸ் பட்டம் பெற்றிருக்கிறதா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஏ இன் சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸு, ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட பதவிக்கான தகுதியுடைய விண்ணப்பங்கள் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 10th +2 ப்ளஸ் ஒரு டிகிரி, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சோசியல் சயின்ஸு அல்லது வந்து சோசியல் ஒர்க்கு அல்லது சோசியாலஜி, ஸோ இது மாதிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.